பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. திருப்பூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான ORS பவுடர் கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பெரியார் காலனி பகுதியில் முனியப்பன் வான்மதி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். வான்மதி 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவர் தனது கணவருடன் திருப்பூர் மாநகராட்சியின் கீழ் செயல்படும் TSK மகப்பேறு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அங்கு வானதியை பரிசோதித்த மருத்துவர் அவருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருப்பதாகவும் ORS பவுடரை குடித்து 1 மணி நேரத்திற்கு பிறகு பரிசோதித்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ORS பவுடர் பாக்கெட்டை பிரித்த போது நிறம் மாறிய நிலையில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வான்மதி மருத்துவரிடம் புகார் கொடுத்துள்ளார். அப்போது அந்த பாக்கெட்டை தூக்கி எறிந்துவிட்டு மற்றொரு பாக்கெட்டை எடுத்து குடியுங்கள் என்று மருத்துவர் அலட்சியமாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வான்மதி பவுடர் பாக்கெட்டில் இருந்த தயாரிப்பு தேதிகளை பார்க்கும்போது அது காலாவதி ஆனது என தெரிய வந்தது. தகவல் அறிந்த வான்மதியின் குடும்பத்தினர் இந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி அலுவலரிடம் புகார் அளித்தனர். அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு காலாவதியான ORS பவுடர் கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.